நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதிகளை முன்னிறுத்தி மக்களிடம் தங்களுடைய பணிகளை பற்றி பேசி வருகிறார்கள், பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இணைந்துள்ளார். வணக்கம் சார். மற்ற கட்சிகளை காட்டிலும் உங்களுடைய தேர்தல் அந்த வாக்குறுதிகள் எந்த வகையில தனித்துவமா இருக்கு? காங்கிரஸ் கட்சி என்றாலே தேர்தல் வாக்குறுதி தான் கதாநாயகனாக ஒரு தேர்தலிலும் இருக்கும். 1952 முதல் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அண்ணா இந்திரா காந்தி, எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி, நரசிம்ம ராவ், டாக்டர் மன்மோகன் சிங் எல்லோருமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகும் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டமாகட்டும், ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன் ஆகட்டும், இப்படிப்பட்ட கொடைகளை கொடுத்தவர்கள். எந்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இல்லை. ஆனால் மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதவர், மக்களிடம் போய் பதில் சொல்வதற்கு பயப்படுபவர், அஞ்சுபவர். இதுதான் காங்கிரஸ் பேரியக்க தேர்தல் அறிக்கைக்கும் மோடிக்கும் பாஜகவுக்கும் RSSக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் எதை சொன்னோமோ அதை நிறைவேற்றுவோம். ஒரு தேர்தலிலும் எங்களுடைய தேர்தல் நியாய பத்திரம் தான் கதாநாயகனாக இருக்கும். நன்றி. தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் தங்களின் கதாநாயகன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இறுதியில் மக்களினுடைய தீர்ப்பை தான் பொறுத்திருந்து காண வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.